சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியில உள்ள பிரச்சனைகள் என்ன? இதுவரைக்கும் யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க? மன்னார்குடி தொகுதியில் உள்ள நீண்ட நாள் பிரச்சனை என்னங்கிறத இப்ப பார்க்கலாம். மன்னார்குடி சட்டசபை தேர்தல் 1951ல வரையறுக்கப்பட்டதுங்க. கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 15 எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இதுல இந்திய கம்யூனிஸ்டை சேர்ந்த 6 எம்எல்ஏக்கள் இதுவரைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா திமுகவில இருந்து 5 முறை அங்க எம்எல்ஏ தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ் சார்பாக 3 முறை அங்க எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடி பாத்தீங்கன்னா அதிமுக சார்பாக 2 முறை அங்க எம்எல்ஏவா தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதுவரை அங்க பிஜேபி எந்த ஒரு கணக்கையுமே ஸ்டார்ட் பண்ணல. ஆனா இப்படி இருக்கும்போது இன்ன வரைக்கும் அங்க பிஜேபி பத்தின குறையதான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அதிகாரத்துக்கு வரல. மன்னார்குடி சட்டசபை தேர்தலில் பாஜக சார்பாக போட்டியிட்டு யாரும் இது வரைக்கும் தேர்ந்தெடுக்கப்படவும் இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்க பிஜேபியை குறை சொல்றதுக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு எங்களை போன்றவர்கள் கேள்வி கேட்கறது 100% நியாயமான கேள்வியா தான் இருக்கு. இதுவரை 15 எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்டதுல 13 பேரு திமுக, காங்கிரஸ், சிபிஎம் சொல்லிட்டு திமுக கூட்டணியில இன்னைக்கு இருக்க கட்சிகளுடைய அத்தனை எம்எல்ஏவும் திமுக கூட்டணியிலிருந்து தான் வந்தவங்க. இவங்க மன்னார்குடி தொகுதிக்கு செய்த சாதனை என்ன அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. மன்னார்குடி நகராட்சி ஆனதுக்கு அப்புறம் 3ஆம் நிலை நகராட்சியாக இருந்த தமிழ்நாட்டில கூட பல பகுதிகள் இன்னைக்கு நகராட்சியாகி மாநகராட்சியாக தரம் உயர்ந்து பல்வேறு தொழில்கள் உயர்ந்து இன்னைக்கு வளர்ச்சியில நம்பர் 1ல போயிட்டு இருக்காங்க. ஆனா மன்னார்குடி இன்னும் அதே நிலைமையில தான் இருக்கு. இதுக்கெல்லாமே காரணம் இந்த பகுதியில காலங்காலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சிபிஐ, காங்கிரஸ், திமுகவோட சட்டமன்ற உறுப்பினர்களுடைய படுமோசமான செயல்பாடுதான் காரணம். மன்னார்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோட்டூர், நீடாமங்கலம், உள்ளிக்கோட்டை, வடூர் பகுதிகள் இதுல சேர்ந்து வரும். இதுல மன்னார்குடி டு கும்பகோணம் செல்லும் வழியில இருக்கக்கூடியதுதான் நீடாமங்கலம். நீடாமங்கலத்துல இருக்கக்கூடிய நீண்ட நாள் பிரச்சனையான ரயில்வே மேம்பாலம் அமைக்கிறது. அந்த பணி ரொம்ப நாளாவே கிடப்புல கிடக்கு. பணி ஆரம்பிக்கப்பட்டும் இன்னும் முடிக்காத ஒரு நிலையில நீங்க அவசரமாக மன்னார்குடியில இருந்து கும்பகோணம் செல்லும் வழியில இந்த கேட்டு போட்டாங்கன்னா கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துல இருந்து 3/4 மணி நேரம் காலதாமதம் ஆகக்கூடிய சூழ்நிலை தான் அங்க இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மன்னார்குடி ஒரு விவசாய பகுதியா இருக்கிறதுனால நீண்ட நாள் கோரிக்கையான வேளாண் கல்லூரி அமைக்கிறதுங்கிறது நீண்ட நாள் கோரிக்கையா இருக்கு. அதுபோக வேளாண் ஆராய்ச்சி மையமும் வேளாண் சார்ந்த விவசாயத்துக்கு தேவையான உதிரி பாகங்களை தயார் செய்யறது, விவசாயத்துக்குரிய பொருட்களை தயார் செய்யறதுக்கான ஒரு வேளாண் ஆராய்ச்சி மையத்தை அங்க அமைக்கணுங்கிறதா மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையா இருக்கு. அரசு மகளிர் கல்லூரி அமைக்கணும் அப்படிங்கறதா நீண்ட நாள் கோரிக்கையா இருக்கு. அதுக்கப்புறம் மன்னார்குடிக்கு வரவிருந்த மருத்துவ கல்லூரி கலைஞரோட சீரிய முயற்சினால அது திருவாரூருக்கு மாற்றப்பட்டது. அதனால மன்னார்குடி சுட்டு வட்டார பகுதியில உள்ள மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக ஒன்று திருவாரூர் மெடிக்கல் காலேஜ் போகணும், அப்படி இல்லைன்னா தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கு. மருத்துவ கல்லூரி வரலனாலும் பரவாயில்ல, மன்னார்குடியில இருக்க மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையை இன்னும் தரம் உயர்த்தி அதனுடைய மருத்துவ வசதிகளை மேம்படுத்தணுங்கிறதா இந்த பகுதியுடைய மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. கிட்டத்தட்ட 65 ஆண்டு காலமாக மன்னார்குடி சட்டமன்றத்தை ஆதிக்கம் செலுத்துறது யாருன்னு பாத்தீங்கன்னா திமுக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் தான். இப்படி இருக்கும் போது நீங்க பாரதிய ஜனதாவையோ அதிமுகவையோ குறை சொல்வதற்கு ஒன்றுமில்லை. முறை மன்னார்குடி தொகுதி மக்கள் மாற்றி யோசிக்க வேண்டும், மாற்றத்தை கொண்டு வர வேண்டும்.